ஆன்மீக அரண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை என்பது ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் புதிய தொடக்கங்களுக்கான ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகிறது. செல்வத்தை பெருக்க மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஆக்கப்பூர்வமான மற்றும் நடைமுறைக்கு ஏற்ற வழிகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிறேன். மன தூய்மை மற்றும் இலக்கு நிர்ணயித்தல் பற்றி முதலில் காண்போம். செல்வம் என்பது வெறும் பணத்தை மட்டும் குறிப்பதல்ல, அது மன நிறைவையும் குறிக்கும். அமாவாசை அன்று உங்கள் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், தோல்வி பயம் போன்றவற்றை நீக்கிவிட்டு புதிய இலக்குகளை திட்டமிடுங்கள். ஒரு நோட்டில் உங்கள் நிதி இலக்குகளை, அதாவது உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை தெளிவாக எழுதுங்கள். நான் இந்த வருடத்தில் இவ்வளவு சேமிப்பேன் என நேர்மறையாக எழுதுவது ஆக்கப்பூர்வமான பலனை கொடுக்கும். இரண்டாவது விஷயம், இடத்தை தூய்மைப்படுத்துதல். செல்வம் நிலைக்க மகாலட்சுமியின் அருள் தேவை என்பார்கள். அதற்கு வீடும் பணியிடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடைந்த பொருட்கள் அல்லது நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத பழைய துணிகளை அப்புறப்படுத்துங்கள். இது புதிய ஆற்றல் உள்ளே வர வழிவகுக்கும். உப்பு நீர் தெளித்தல். வீட்டின் மூலைகளில் சிறிதளவு கல்லுப்பு கலந்த நீரை தெளிப்பது எதிர்மறை அதிர்வுகளை நீக்க உதவும். அடுத்தது தானம் வழங்குதல். த லா ஆஃப் கிவிங்னு சொல்லுவோம். கொடுத்தால்தான் கிடைக்கும் என்பது பிரபஞ்ச விதி. அமாவாசை அன்று பசியால் வாடும் ஒருவருக்கோ அல்லது விலங்குக்கோ பறவைக்கோ, குறிப்பாக பசு, காகம் போன்றவற்றிற்கு உணவு வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து செல்வ பாதையை திறக்கும். அடுத்தது நிதி மேலாண்மை. இது மிகவும் முக்கியம். அமாவாசையை ஒரு ரிவ்யூ டே ஆக பயன்படுத்துங்கள். கடந்த மாத செலவுகளை ஆராய்ந்து அடுத்த மாதத்திற்கான சேமிப்பு திட்டத்தை உருவாக்குங்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் ஒரு நல்ல திட்டத்தில், மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு அல்லது ஆர்டியில் முதலீடு செய்ய தொடங்குவது நீண்ட கால அடிப்படையில் உங்கள் செல்வத்தை பெருக்கும். கடைசியாக, ஆனாலும் ரொம்ப முக்கியமாக, தியானம் மற்றும் மந்திரங்கள். அமைதியாக அமர்ந்து பிரபஞ்சத்திடமிருந்து செல்வம் உங்களை நோக்கி வருவதாக காட்சிப்படுத்துங்கள். விஷுவலைஸ் பண்ணுங்க. நிதி தடைகள் நீங்க அமாவாசை மாலை வேளையில் விளக்கேற்றி நேர்மறை மந்திரங்களை கேட்பது அல்லது சொல்வது மனதிற்கு தெளிவை தரும். அமாவாசை அன்று செய்யும் இந்த செயல்கள் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து உழைப்பதற்கான ஊக்கத்தை தரும். முறையான திட்டமிடலும் கடின உழைப்பும் இருந்தாலே போதும். இரண்டும் இணைந்து உங்களுக்கு செல்வத்தை நிச்சயம் பெருக்கி கொடுக்கும். உங்கள் நிதிநிலையில் நீங்கள் அடைய விரும்பும் ஒரு குறிப்பிட்ட இலக்கு ஏதேனும் இருந்தால் அதனை கமெண்டில் சொல்லவும். நன்றி.